எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வாங்க. அவர் ராபர்ட்டனை கூப்பிடுங்க. ஆனால் ராபர்ட்டனை கூப்பிடுங்க. ராபர்ட்டனை கூப்பிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹீலர் திரைப்பட பூஜை. நிறைய நல்ல உள்ளவங்க வந்து இன்னைக்கு வாழ்த்திருக்காங்க. எல்லாருடைய வாழ்த்தும் ஆதரவும் ஆசீர்வாதமும் இந்த ஹீலர் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக உருவாக்கணும். இந்த படத்தை இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் ஃபஸ்ட்டு படம் இருக்குது. கதை வந்து நட்பு நடிப்பில் அந்த லைனை சொன்னார். ரொம்ப ஒரு நல்ல கண்டென்ட். இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டு. கதையாக ஒரு காமெடியாக காதல் அப்படின்னு படம் பண்ணிடலாம். ஒரு சமூக அக்கறையோட படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பொறுப்பான இயக்குனருக்கு அழகு. அந்த பொறுப்பான இயக்குனரை தான் நம்ம தனுஷ் ராஜ்குமாரை நான் பார்க்குறேன். நல்ல ஒரு கண்டென்ட்டு. அப்புறம் கதாநாயகன் வெற்றிகிட்ட உள்ள ஒரு சிறப்பு என்னென்னா, அவர் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு கதையும் ஒரு சாதாரண கதை இருக்காது. அதில் ஏதோ ஒரு வித்தியாசம், ஏதோ ஒரு கண்டென்ட் புதுசாக இருக்கும். தொடர்ந்து அவர் படங்கள்லாம் பாட்டு வரேன். கதாநாயகன் வெற்றி வந்து அந்த கதை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப திறமைசாலியாக இருக்கார். இந்த கதையும் அவருக்கு ரொம்ப ஆப்டான கதையாக இருக்கும். இந்த ஹீலர் படத்திற்கு பிறகு வெற்றியினுடைய வளர்ச்சி இன்னும் பெரிய வளர்ச்சியாக வரும். வெற்றி மாதிரி கதாநாயகர்களுக்கு வரும் வெற்றி தான் ஒரு சாதாரண இயக்குநர்கள், சின்ன தயாரிப்பாளர், சின்ன இயக்குநர்களுக்கு பெரிய ஒரு பக்கத்துணையாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு மனிதர் புது இயக்குநர்களுக்கும் புது தயாரிப்பாளருக்கும் தொடர்ந்து கால்ஸ் கொடுத்துட்டு வராரு. வெற்றி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி சாருநிஷா, ஆமாம், ரொம்ப திரையுள்ள ஜெயிச்சு பெரிய கதாநாயகிங்கிற ஒரு வெறி, ஆர்வம் சொல்றது ஒரு வெறி லட்சியமாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய அந்த திரையில் ஜெயிச்சானுங்கிற அந்த லட்சியத்துக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். அப்புறம் கேமராமேன், மியூசிக் டைரக்டரு எல்லாருமே திறமைசாலிகள். கேமராமேன் வந்து ஏற்கனவே கொட்டன் படத்தில் ஏற்கனவே நான் அவர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப திறமைசாலி. ஒரு தீப்பந்த வெளிச்சத்துலேயே படைப்பு ஒரு ஒளிப்பதிவு பண்ணக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது. பாழ்ந்ததுக்கப்புறம் யதார்த்த லைட்டிங் இல்லாமல் அந்த யதார்த்த லைட்டு 7/8 ஷூட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக. அப்புறம் இந்த படத்தை பேர் என்ன, சுருக்கமாக ஒரு தர்மம் அப்படிங்கிற வார்த்தை. தர்மங்கிறது எல்லா விஷயத்திலுமே அது இருக்கும். நம்ம வந்து அது வந்து கடைப்பிடிக்கிறதுல ஆராயிறதுல. குடும்பம்னா அதில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு தர்மம், வியாபாரம்னா அது ஒரு தர்மம், பக்தின்னா அதில் ஒரு தர்மம், ஒரு எல்லாத்தையும் ஒரு தர்மம் ஒன்று இருக்குது. இப்போ தொழில் அப்படிங்கும்போது இப்போ விவசாயத்துலையும் ஒரு தர்மம் இருக்குது. அது மாதிரி மருத்துவம் தான் ஒரு சேவை கலந்த ஒரு தொழில். அதில் தர்மம் அதிகமாக இருக்கணும். தர்மம் வந்து அதில் தர்மம் இல்லைன்னா, ஏன்னா உயிர் பிரச்சனை இருக்குது. அது வந்து தர்மம் இல்லைன்னா, தர்மம் இல்லாமல் வெறும் வியாபார நோக்கத்தில் ஒரு மருத்துவர் வந்து தொழில் பண்ணார்னா அது ஒரு கொலைக்கு சம்மந்தம். ஏன்னா இப்போது மருத்துவம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய வியாபாரமாக இருக்குது. மருத்துவத்தில் ஊழல் மலிந்து போயிருக்கு. அது கொள்ளடிக்கு வியாபாரம்னாலும் பரவாயில்ல. இப்போ அது வந்து மருத்துவத்தில் வந்து கொள்ளடிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக, அது ஒரு கருவியாக இன்றைக்கி மருத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க. வியாபாரமாகி போச்சு. 2 விஷயந்தான். இன்றைக்கி சராசரி மக்கள், ஒரு நடுத்தர மக்களுடைய வருமானம் எல்லாமே இன்றைக்கி சேமிக்க முடியாது. ஏன்னா ஒன்று கல்வியில் பிடிங்கிறாங்க, இல்லைன்னா மருத்துவத்தில் பிடிங்கிறாங்க. 2ல் இது போக சேமிக்கிறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். அந்த மருத்துவம் அதில் தர்மம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஹீலரோட கதையோட கரு. அதனால் எங்கே தர்மம் இருக்கோ அங்கே தர்மம் ஜெயிக்கும். அதனால் இந்த ஹீலரும் ஜெயிக்கும். நன்றி, வணக்கம். எனக்கு இடையில நிறைய கேட்டில் வந்து நடிக்க கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப கொஞ்சம் தயக்கம். நடிகராக போகிறதுக்கும் தயங்கிட்டே இருந்தேன். நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கேன். இவர் வந்து அது கதை சொன்னார். கதை சொல்லும்போது
அந்த கேரக்டர் பிடிச்சி போச்சு. கதையில் உள்ள கேரக்டர் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பிடிச்சதுனால தான் சரி நடிக்கலாங்கிறது நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று மருத்துவம். நான் ஏற்கனவே திருப்பதியிலே இதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன். திருப்பதி படத்தில் அஜித் சார் நடித்த படத்தில் இந்த பிரசவங்கிறது 2 உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே பிரசவம் வந்து இலவசமாக பண்ணணுங்கிறது அதில் ஒரு நான் வலியுறுத்திருந்தேன். அது ஒரு பாயிண்ட் தான். பிரசவம் வந்து இலவச திட்டமாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இதில் வந்து டோட்டலாக மருத்துவம் எந்த அளவுக்கு வியாபாரம் ஆக்கப்பட்டிருக்கு, மருத்துவத்தினால நடுத்தர மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதில் உங்களுக்கு ஒரு கேரக்டர், ஒரு நல்ல கேரக்டர், சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்கிற கேரக்டர். அது அந்த கேரக்டர் பிடிச்சதுனால தான் ஸோ நடிச்சிடலாம்ட்டு ஒத்துக்கிட்டேன். அரசியல் இந்த படத்தை பார்த்தா நிறைய அரசியல் இருக்கு உங்களுக்கு படத்துல. நீங்களும் அரசியல் இருக்கீங்க. இப்போ நீட்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டில் வந்து 40 சீட்டு வாங்கி நீட்டை வந்து ரத்து பண்ண முடியல. ஆனா வந்து மேல வந்து நீங்க வந்து 400 சொன்னீங்க, உங்க இதுலயே சொல்றேன் 400 சொன்னீங்க. இப்போ 238 தான் சம்திங் வந்திருக்கு. அதை பத்தி ஏன்னா பெரிய அரசியல் இருக்கு படத்துல, அந்த அரசியல் இந்த இடத்துல மேட்ச் பண்ணாங்க. அரசியல் வேணாம், சினிமாப்பா என்னப்பா நீ அரசியல் தனியா இது வந்து படம். ஆமா இந்த படம் சினிமா இல்லப்பா கேட்க கூட சொல்லல. தவிர சினிமா பத்தி கேள்வி சொல்ல வரேன். அல்ல இல்லங்க அரசியல் பத்தி கேட்கறதுக்கு போது அது அரசியல் கேட்கல. இப்ப நான் தவிர்க்கலங்க உங்களை என்ன காரணத்துக்கு மத்திய அரசு தவையும் தேவை. என்ன சொன்னா கேளுங்க, நான் கேட்க சொல்லல. போட்டு ஒரு ஹீரோ பத்தி கேளுங்க, அவர் என்ன நடிக்க அதை கேளுங்க. ஒரு இடத்துல இருங்க, ஒரு காலத்துல இருங்க, தந்தி, தினத்தந்தி, தினகரன், மாலைமலை இப்படி எல்லாரும் கேட்டாங்க. நான் கேட்கறது சொல்லல, அவங்க சினிமா பத்தி தான் கேட்டுருந்தாங்க அன்னைக்கெல்லாம். அதுதான் சொல்ல வரேன். நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, ஆமா இதே வந்து ரஞ்சித் சார் கிட்டயும் மாரி செல்வராஜ் கிட்டயும் மத்த நிறைய டைரக்டர் வந்து அரசியல் பேசுறாங்க சினிமா சார். அது அவங்க ஆமா அவங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்து நீங்க மேடையில பேசும்போது நீங்க அதெல்லாம் பேசுன்னு கேட்க கூடாது. நீங்க கேட்க மாட்டீங்க. நான் கேட்பேன், சத்தியமா கேட்பேன். இருந்தா எங்க அவங்க அரசியல் இருந்தா வேற மாதிரி எங்க அவங்க அரசியல் சேர்க்கறாங்க, ஜாதி சேர்க்கறாங்க. எங்க சங்கம் அப்படி சேர்க்கலங்க தான் சொல்ல வந்தேன். புரிஞ்சு சார், நீங்க அரசியல் சங்க ஜாதி ஒண்ணு சேர்க்கறீங்க. நாங்க அரசியலும் கேட்கல, ஜாதியும் கேட்கல. எங்களோட சினிமாவுக்கு தான் இதை லட்சியமா சொன்னோம். அதனால தான் சொல்ல என்ன 30 வருஷத்துக்கு இருக்கிறதுனால அன்னைக்கு சுபியா அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தினத்தந்தி, தினகரன், மாலை முரசு இப்படி பல பேப்பர்ல இருந்தப்ப அவங்க வந்து அந்தந்த இதை ஹீரோ ஹீரோயின் பேட்டி கேட்பாங்க. அரசியல் கேட்காம தான் சொல்ல வந்தாரு. தப்பா நன்றி.